அதாவது சாட்டை துரைமுருகனுக்கு வந்து ஒரு கோவம் வந்துச்சு. என்ன கோவம்? அதாவது சவுக்கு சங்கர் வந்து சீமான் வந்து கதை சொல்றதுல சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கு இவருக்கு கோவம் வந்துச்சு. அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, சீமான் அவர்கள் பேசுனதுல எது எது உண்மைக்கு மாறானவை, எது எது நடக்கவே வாய்ப்பு இல்லாதது, எது அவர் பொய் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கதைகளின் தலைவர் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கோம். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? பூட்டிட்டு வெல்ட் வச்சு பூட்டி வெல்ட் வச்சு இந்த வீடியோல என்ன சொல்லிருக்காருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தா ஆளுநர் அலுவலகத்தை பூட்டிடுவேன், வெல்டிங் வச்சிருவேன், கரண்ட் கட் பண்ணிடுவேன், தண்ணி தர மாட்டேன், இப்படிலாம் சொல்றாரா? இப்படி இவர் பண்ணாருன்னா, ஒருவேளை இவர் ஆட்சிக்கு வந்திருந்தாருன்னா வரமாட்டாரு. ஒருவேளை இவர் ஆட்சிக்கு வந்திருந்து இது மாதிரி எல்லாம் பண்ணிருந்தாருன்னா என்ன நடக்கும்னா, ஆர்டிகல் 356 படி இவர் ஆட்சியை கலைச்சிருவாங்க. அதாவது சிஎம்மா இவர் இருந்திருந்தாருன்னா இவர் ஆட்சியை கலைச்சிருவாங்க. இவர் இந்த விஷயத்தை, அதாவது ஆளுநர் ஆபீஸ் நான் பூட்டுவேன், வெல்டிங் வைப்பேன்னா அது சாதாரண மனுஷனாவே இவர் பண்ணலாம். ஒருவேளை அப்படி பண்ணாருன்னா இவர் மேல என்னென்ன செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணுவாங்கன்னு பாப்போமா? பிஎன்எஸ்ல செக்ஷன் 151, அதாவது வந்து கவர்னர் மற்றும் பிரசிடென்ட் பணி செய்ய விடாம தடுக்கிறது. செக்ஷன் 221 கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து பணி செய்ய விடாம தடுக்கிறது. செக்ஷன் 126 அண்ட் செக்ஷன் 127 ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன் அண்ட் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட். அடுத்து 324 மிஸ்சீஃப், அதாவது ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்றது. அடுத்து 351 கிரிமினல் இன்டிமிடேஷன். இவர் மேல இந்த செக்ஷனுக்கு எல்லாம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல சொன்னார் பாத்தீங்களா, இதெல்லாம் இவர் செஞ்சாருன்னா கண்டிப்பா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி வாழ உள்ள வச்சிருவாங்க. அடுத்தது அண்ணன் சீமான் சொன்ன கதையில எதை டீகோட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு டிஎம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.